ஸ்ரீ மாத்ரே நமஹா. இன்றைக்கி 8 நாம பார்க்கலாம். 256லேருந்து 263 வரைக்கும். முதல் நாமா 256 விஸ்வரூபா. இதுக்கு பலவிதமாக அர்த்தங்கள் சொல்ல முடியும். ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கக்கூடியது. இந்த விஸ்வத்தை, இந்த உலகத்தையே தன்னுடைய ரூபமாக கொண்டவள். ரொம்ப சிம்பிளாக இந்த உலகத்தையே தன்னுடைய ரூபமாக கொண்டவள்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறது, விஸ்வாகாரம் ககன சதுர்சம் அப்படின்னு. விஸ்வாகாரம்னா உலகத்தையே வடிவமாக கொண்டவர்னு அங்கேயும் அவரை சொல்லிட்டு போகிறது. பல இடங்களில் விஷ்ணு வேறே இல்லை, அம்பாள் வேறே இல்லைன்னு கம்பேரிசன் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். பெரியவா இதை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கா. அதை இன்னொரு நாளில் பார்க்கலாம். அடுத்தது ஜாகரணி, சுபந்தி, தைஜசாத்மிகா, சுப்தா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னு இந்த நாமாக்களை பார்க்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லலிதா பஞ்சகம்னு ஆச்சாரியால் எழுதியிருக்கார். பிராத்தஸ்மராமின்னு ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்லோகம் பிராத்தர் நமாமின்னு, அடுத்தது பிராத்தர் பஜாமி அப்படின்னு. கார்த்தால் எழுந்தவுடன் அம்பாளை எப்படியெல்லாம் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5 ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். கார்த்தால் எழுந்தவுடனே ஸ்மராமி, நமாமி, பஜாமின்னு எழுதினவர் இதே சங்கரர் பரமேஸ்வரனுக்கு எழுதும் பொழுது இதே மாதிரி பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரம் அப்படின்னு 3 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இது எந்த ஆர்டரில் முதல்ல வந்தது அப்படிங்கிறது தெரியல. இந்த ஸ்லோகத்தில், முதல் ஸ்லோகத்தில் பிராத்தஸ்மராமி ஹிருதி புரதாத்மா தத்துவம் சத்சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் யத் ஸ்வப்ன ஜாக்கர சுஷூப்தம வைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நசபூத சங்கஹா. கார்த்தால் எழுந்தவுடனே நினச்சி பார்க்குறேன் எதை, ஹிருதி சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம். இந்த ஹிருதயத்தில் சம்ஸ்புர நன்றாக ஜுவலிச்சுன்னு இருக்கிற ஆத்ம தத்துவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். கார்த்தால் எழுந்து உக்காந்தவுடனே ஹிருதயத்தில் பளீர்னு ஒளிவிட்டு பிரகாசிச்சுன்னு இருக்கிற ஆத்ம தத்துவத்தை கார்த்தால் எழுந்த உடனே நினச்சி பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னா சத் சித் சுகம் பரமஹம்ச கதிம் துரியம். சச்சிதானந்தம்னு சொல்கிறோமே, சத்தாகவும் சித்தாகவும், ஒன்லி ட்ரூவான வஸ்து சத் என்பது. சித்துனா ஞானம், உண்மையான வஸ்துவாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய பரமஹம்ச கதிம், பரமஹம்சர்கள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியாலை, ஒரு வசந்த நிலையில் இருப்பவர்களை பரமஹம்சர்னு சொல்கிறது உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி எல்லாவற்றையும் துறந்தவர்களாக இருக்கக்கூடிய முனிகள் அப்படின்னு பேர். அவர்களுடைய கதி, கோல் ஆக இருக்கக்கூடிய விஷயத்தை துரியம் அப்படின்றது 4வது நிலைன்னு சொல்கிறது. நமக்கு சாதாரணமாக தெரியறது ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்தினா அப்படின்னு. ஜாக்கிரத்துங்கிறது முழிச்சுன்னு இருக்கிறது, சுஷுப்தின்னா ஸ்வப்னன்னா தூங்கிறது, ஸ்வப்னத்தில் இருக்கிறது, கனவில் இருப்பது. அதையும் தாண்டி 4வது நிலையில் துரியம். இந்த துரியம் ரொம்ப விசேஷமானதாக இந்த லைனில் கொண்டு வரார். அதற்கு அடுத்த லைன் யத் ஸ்வப்ன ஜாக்ர சுஷுப்தம் வைதி நித்யம். இங்கே தான் நமக்கு தெரிஞ்ச 3 விஷயங்களை சொல்கிறார். எது ஸ்வப்னம் என்னும் கனவு, ஜாக்ரத்னு விழித்திருக்கும் நிலை, சுஷுப்தி என்று எனப்படுகின்ற ஆழ்ந்த நல்ல உறக்கம், அத்வைத நித்தியம். இந்த நிலைகளை எப்பொழுதும் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பதாக எது இருக்கோ அந்த பிரம்மத்தை நிஷ்கலமகம் நசபூத சங்கஹா, பஞ்சபூத தத்துவங்களின் சங்கமமாக பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால் அமைந்ததான ஒரு விஷயமோ நிஷ்களம், அதனுடைய ஒரு பாகமாகவோ நான் இல்லை என்று பூர்ணமாக இருக்கிற ஒரு பிரம்மம்தான்னு நாம் மனசில் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த 3 ஸ்தோத்திரம்தான் நாம் புரிஞ்சின்றதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனின் நிலைகளில் சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலையில் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தின்னு 3 நிலைகளை சொல்கிறது. ஜாக்ரத் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறோமே,
எதுக்கு சொல்கிறோம்? முழிச்சுன்று அப்படிங்கிறது. ஜாக்ரத் நிலைமை முழிச்சுன்னு இருக்கிறது. ஸ்வப்னம் அப்படின்னா கனவு. சுஷுப்திங்கிறது நல்ல ஆழ்ந்த உறக்கம், 3வது ஸ்டேஜ். இந்த 3ஐயும் தாண்டினதாக 4வது ஸ்டேஜ் இருக்குது, அதுதான் துரியம். 4வதுக்கு திரும்பி நாம் போக போகிறோம். இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் நன்றாக தெரிந்த ஹிருதயத்திலே எப்பவுமே இருந்துட்டுருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன் அப்படிங்கிற கான்ஷியஸ் இருக்கே, அதை நான் மனசார அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது? அது தன்னைத்தானே பிரகாசிச்சுன்னு இருக்கு. இதை நான் தரிசிச்சுன்னு இருக்கேன்னு சொல்கிறார். நாமாவுக்கு திரும்பி போவோம். ஜாகரணி, ஜாக்ரத் நிலையில் உள்ள ஜீவனாக இருப்பவள். ஸ்வபந்தி அப்படின்னா ஸ்வப்னத்தில் உள்ள ஜீவனாகவும் அவளே தான் இருக்கா. ஒரு அவஸ்தை, ஒரு நிலைமை. ஜாக்ரத்னா முழிச்சுன்னு இருக்கிறது, ஸ்வப்னத்திலையும் அவளே தான் இருக்கா. ஸ்வபந்தி தைஜசாத்மிகா. தைஜசன்னா ஸ்வப்னத்தில் நம்ம உடம்பு மேலேயே பயங்கரமாக இது என்னோட உடம்புங்கிற நிலைமை. ஸ்வப்னத்தில் கூட இந்த உடம்பு தான் நான் என்பதை நாங்கிறத விடமாட்டேங்கிறது. அந்த நிலையிலும் உடம்பு மேலே ஒரு அபிமானத்தை வச்சுன்னு இருக்கிறது தைஜச குணம். அந்த தைஜச குணத்தை வச்சுன்னு இருக்கிறது. அதனால தைஜசன் பேர். தைஜச ஆத்மிகா, தைஜசன் வடிவமாகவும் அவளை தான் இருக்கா. சுப்தா, சுஷுப்தி அப்படின்னு சொன்னமே, தூங்குகிற ஜீவனாக இருப்பவள். பிராக்ஞாத்மிகா, பிரக்ஞையாகவும் இருக்கும் ஜீவனாகவும் இந்த அவளே தான் இருக்கா. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜாகரணி, சொபந்தி, தைஜசாத்மிகா, சுப்தா இந்த நிலைமைகளில் பார்த்துட்டோம். இதை தாண்டி துரியா, சுப்தா, பிரக்ஞாத்மிகா, துர்யாங்கிறது தான் சங்கரர் பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரத்தில் சொன்னதான 4வது நிலை. சத்ய சுகம் பரமஹம்ச கதிம் துரியம் அப்படின்னு சொன்னார். அதுதான் துரிய நிலைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப விசேஷமான நாமா. காரணத்தோட இதே ஆச்சாரியால் பக்தி வர்ண நிலையும் சௌந்தர்ய லஹரியில் 97வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். கிராமாகூர் தேவீம் திருஹிண கிருஹிணீம் ஆகமவிதோ ஹரேஹே பத்னீம் பத்மாம் ஹரசஹச்சரீம் அத்ரிதனயாம் துர்யாகாபித்வம் துரதிகமநிசீமமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி. இந்த ஸ்லோகம் சௌந்தர்ய லஹரியில் 97வது ஸ்லோகம். சாரமாக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்த்தா, ஆகம வித்தக, ஆகமம் தெரிந்தவர்கள், சாஸ்திரங்கள் தெரிந்தவர்கள், உன்னை என்னன்னு வர்ணனை பண்ணுறா, நீ யார் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிராமாகுர் தேவீம் திருஹிண கிருஹிணீம். திருஹிண கிருஹிணீம்னாக்கா பிரம்மாவின் இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய கிராம் தேவீம், வாக்தேவியாக பட்டவள் நீ என்று சொல்கிறார். அவளே உன்னை என்னன்னு சொல்கிறா, ஹரேஹே பத்னீம் பத்மாம், ஹரிஹரனுடைய திருமாலுடைய பத்னியாகப்பட்ட பத்மா என்னும் லக்ஷ்மியாகவும் உன்னைத்தான் சொல்கிறா. ஹரசகச்சரீம், ஹரனுடைய கூட இருக்கிற அத்ரிதனையா மலைமகளாகவும் உன்னையே தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் துரியா காபித்வம், இந்த 3க்கும் மேல்பட்டதான காபித்வம் அப்படின்னா எப்படிப்பட்டவள்னு சொல்ல முடியாததாக, துரதிகம நிசீம மகிமா, துரதிகம அப்படின்னா சொல்ல முடியாத, நிசீம மகிமா எல்லையற்ற மகிமையை பொருந்தியவளாக இருக்கக்கூடிய நீ மகாமாயா, மகாமாயாவாக இருந்துண்டு விஸ்வம் பிரமயசி, இந்த உலகத்தையே சுற்றி சுழட்டி வச்சுருக்க அப்படிப்பட்ட பரபிரம்ம மகிழ்ச்சியாக நீ இருக்கேம்மா அப்படின்னு இவர் இந்த ஸ்லோகத்தை வச்சிருக்கார். இங்கே துரியா என்பதை வச்சிருக்கார். பிராதஸ்மராமி ஸ்லோகத்தில் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷூப்தி தாண்டி துரியா. இங்கே சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி 3 பேரை தாண்டி துரியா.
அந்த துரியா தான் இந்த துரியா அப்படிங்கிறத சொல்கிறார். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி மூணையும் தாண்டி நம்மால் அட்டன் பண்ண முடியாத ஒரு நிலை துரியா. எல்லையில்லாத மகிமை பொருந்தியவள் துரியாவாக அம்பாள் இருக்காங்கிறதே விளக்கம். மாண்டூக்கிய உபநிஷத்தில் நம்ம கனவு விளக்கமாக சொல்கிறா. நம்ம கனவு காண்றமே, அந்த கனவில் பல விஷயங்களை மனசில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்வப்னத்தில் சிருஷ்டி அப்படிங்கிற நிலை அங்கே இருக்குது. ஜாக்ரத் அப்படிங்கிற முழிச்சுன்னு இருக்கிற நிலை மேலே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்திதி அப்படின்னு இருக்குது. சுஷுப்திங்கிறது தூக்கத்தில் இருக்கிற எல்லாமே காணாமல் போயிடுறது. அதனால் சம்ஹாரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் போல் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிறது 4வதான துரியம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னா, இந்த தூக்கத்திலையும் தூங்காத நிலையில் மூலமாக உள்ள பிரம்மம் ஒன்று உட்கார்ந்துருக்கு. அதுவும் தூங்கி போயிடுத்துனா நம்ம போயிடுவோம். அப்புறம் பஞ்சப்பிரேதாசனாசீனா தான், அதே தான் நமக்கும். தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கே அந்த பரபிரம்மம் இருக்கே, அதுதான் துரியம், அதுதான் சதுர்த்தம் 4வதான துரியம்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுக்குறா. புரியாத மாதிரியும் இருக்கும், புரிஞ்ச மாதிரியும் இருக்கும். இது அத்வைத்தத்தினுடைய உசந்த தத்துவங்கிறதுனால உள்ளூர அதை வச்சுட்டு தியானம் பண்ணினாக்கா புரியக்கூடிய விஷயந்தான். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிற 3 தாண்டி எல்லா நிலையிலும் இருந்துட்டும் இல்லாமல் இருக்கிறது. தூங்கின்னு இருக்கிற நேரத்துலையும் தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கிறதுங்கிறது துரியா. அதுதான் பிரகாசமான ஒளி விட்டுண்டு இருக்கிற ஆத்மான்னு பிராத்தஸ்மரண ஸ்தோத்திரத்திலையும் சொல்லியிருக்கார். இதைத்தான் பெரியவா எல்லாம் எழுதும்பொழுது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு எழுதியிருக்கா. தூக்கத்திலையும் அது தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கும் பொழுதும் தூங்கிண்டே இருக்க மாதிரி தூங்காமல் இருக்குது. 2 விதமாகவும் சொல்லலாம். துரியா 4ஆம் நிலையில் உள்ள ஜீவனாக இருப்பவள், சர்வாவஸ்தா விவர்ஜிதா. இத்தனை நிலைமையை சொன்னோம், ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி துரியான்னு. இந்த எல்லா நிலையையும் தாண்டியவளாக அவள் இருக்கா. சர்வாவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு எல்லாவற்றையும் கடந்தவள் அவள்தான். இந்த எல்லா நிலைகளையும் கிரியேட் பண்ணுறா, அவளே தான் கிரியேட் பண்ணுறா. எல்லா அவஸ்தைகளையும் தாண்டி நிற்பவள் துரியாதீதம் என்று அம்பாளுக்கு நாமம். இந்த நாமாவே கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம மனசில் வச்சுட்டே வந்தால் என்றைக்காவது ஒரு நாள் புரியாததையும் புரிய வைக்கிறதுங்கிறது அவள் அனுகிரகமாக இருக்கே. அதையும் அம்பாள் புரிய வைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நாமாவோட இன்றைக்கி பூர்த்தி பண்ணுவோம். நாளைக்கு 264 ஆரம்பம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.